இதை நீங்கள் கண்டிப்பாக கேட்க வேண்டும். இந்த $20 நோட்டை யார் விரும்புகிறீர்கள் என்று பேராசிரியர் மாணவர்களிடம் கேட்டார். அதற்கு மாணவர்கள் நான் விரும்புகிறேன் என்று பதிலளித்தார்கள். பின்னர் பேராசிரியர், நான் இதை உங்களில் ஒருவருக்கு கொடுக்கப் போகிறேன், ஆனால் முதலில் இதை பாருங்கள். இப்போதும் யாராவது இதை விரும்புகிறீர்களா என கேட்டார். மாணவர்கள் நான் விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். கடைசியாக இதையும் செய்கிறேன் பாருங்கள். இப்போது யாருக்கு இது வேண்டும் என பேராசிரியர் கேட்டார். எனக்கு வேண்டும் என்று மாணவர்கள் பதிலளித்தனர். என் அன்பான மாணவர்களே, நான் உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான பாடத்தை காட்டினேன். இந்த பணத்தை நான் என்ன செய்தாலும் அது அதன் மதிப்பை இழக்கவில்லை. அதனால்தான் நீங்கள் இன்னும் அதை விரும்பினீர்கள். அதன் மதிப்பு இன்னும் 20 தான். வாழ்க்கையில் நாம் அனைவரும் கடினமான காலங்களை சந்திக்கலாம். சில நேரங்களில் தவறான முடிவுகள் அல்லது கடினமான சூழ்நிலைகள் நம்மை உடைத்து மதிப்பற்றவராக உணர வைக்கும். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், என்ன நடந்தாலும் அல்லது வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் உங்கள் மதிப்பு ஒருபோதும் மாறாது. உங்கள் மதிப்பை ஒருபோதும் மறக்காதீர்கள்.